Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA ஃபைனல் பேப்பர் 20A ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன் அதில் சாப்டர் 9ல காம்ப்ரஹென்சிவ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு நம்ம புக்கில் நீங்கள் ஆகஸ்ட் 2024 ரிவைஸ்ட் எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 640 அதில் இருக்குது. அதில் ப்ராப்ளம் 9 and 10 தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது நம்ம ப்ரீவியஸ் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸாக இருக்கும் இது ரெண்டும். இதில் வந்து நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அண்ட் ப்ரைஸ் டு சேல்ஸ் மல்டிபிள்லாம் கம்பேர் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஎம்ஏ யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதெல்லாம் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளம் 9 பார்க்கலாம். இது நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 640 இருக்குது, ஆகஸ்ட் 2024 ரிவைஸ்ட் எடிஷன் புக்கில். ஸோ இப்போ வந்து 9th ப்ராப்ளம் பாருங்கள். ஏபிசி லிமிடெட் ரன் அண்ட் மேனேஜ்ட் பை அன் எஃபிஷியன்ட் டீம் தட் இன்சிஸ்ட் ஆன் ரீஇன்வெஸ்டிங் 60% ஆஃப் இட்ஸ் ஏர்னிங்ஸ் இன் த ப்ராஜெக்ட் தட் ப்ரொவைட் எ ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் 10%. ஸோ ஏபிசி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஒரு எஃபிஷியன்ட் டீம் வந்து ரன் அண்ட் மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த எஃபிஷியன்ட் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 60% ஆஃப் இட்ஸ் ஏர்னிங்ஸை வந்து ரீட்டைன் பண்ணுங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி 40% வந்து பே அவுட் பண்ணுங்க, டிவிடெண்டாவோ இல்லை வேறு ஏதாவது அதர் சோர்ஸஸ்லேயோ 40% மட்டும் பே அவுட் பண்ணிவிட்டு 60% வந்து ரீட்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. Despite the fact that the firm's capitalization rate is 15%. அந்த ஃபர்மோட கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 15%, அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇயோட கேபிட்டலைசேஷன் ரேட் 15% அதிகமாகவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 60% வந்து ரீட்டைன் பண்ண சொல்கிறாங்க. The firm's current earnings is 10 per share. Current EPS வந்து 10 per share சொல்லியிருக்காங்க. At what price the stock of ABC Limited sell? ஸோ என்ன விலைக்கு அந்த ஏபிசி லிமிட்டோட ஸ்டாக்கை செல் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி? ஒய் ஷுட் சச் எ ஃபர்ம் பி த டேக் ஓவர் டார்கெட்? ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து அந்த ஃபர்மை டேக் ஓவர் டார்கெட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டேக் ஓவர் டார்கெட்னா நத்திங் பட் அந்த கம்பெனியை வந்து டார்கெட் கம்பெனியாக கன்சிடர் பண்ணுறதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதுக்கிட்ட நிறையா இருக்குது. அதாவது ஈஸியாக வந்து இன்னொரு கம்பெனி அந்த கம்பெனி டார்கெட் கம்பெனியாக கன்சிடர் பண்ணி அக்வயர் பண்ணிடுவாங்கிற மாதிரி அந்த கம்பெனியோட கண்டிஷன் இருக்கிறதுனால அதை வந்து டேக் ஓவர் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது அந்த கம்பெனியோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸில் எவ்வளோ வந்து அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத்காக ஆட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதுதான் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டேக் ஓவர் டார்கெட்டாக அந்த கம்பெனி ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் மற்ற கம்பெனியால் ஈஸியாக இந்த கம்பெனி அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன்ஷன் ரேஷியோ அண்டு பே அவுட் ரேஷியோ நமக்கு தெரியணும். ஸோ க்ரோத் ரேட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்டூ பிங்கிறது இங்கே ரிட்டன்ஷன் ரேஷியோ. ஸோ ரிட்டன்ஷன் ரேஷியோ நமக்கு தெரியணும்னா 1 மைனஸ் பே அவுட் ரேஷியோ வந்து ரிட்டன்ஷன் ரேஷியோ. நமக்கு இங்கே கொஸ்டின்லேயே ரிட்டன்ஷன் ரேஷியோ 60%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பே அவுட் ரேஷியோ நமக்கு தேவையில்லை, அவங்க ஃபார்முலா சேக்காக அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 10% இந்த இடத்துல கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை இங்கே எடுத்துக்கிறோம். அண்ட் பி வந்து ரிட்டன்ஷன் ரேஷியோ, அது வந்து 60% கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் 10%ஓட இங்கே நம்ம 0.60 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா க்ரோத் ரேட் வந்து 6% நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ப்ரைஸில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்டாக் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா ஏர்னிங்ஸ் டிவைடட் பை கேபிட்டலைசேஷன் ரேட் மைனஸ் க்ரோத் ரேட், அதுதான் வந்து ஏர்னிங்ஸ்க்கான ஃபார்முலா. ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு 10 தெரியும், பட் அதில் வந்து 60% வந்து ரீட்டைன் பண்ணிடுறதுனால ஒன்லி 40% வந்து பே அவுட் ஆகுறதுனால 10 × 0.40 வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே 4ன்னு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் அதாவது கேபிட்டலைசேஷன் ரேட் கேஇ பார்த்தீங்கன்னா 15%, அதுதான் 0.15 இங்கே எடுத்துக்கிறோம். மைனஸ் க்ரோத் ரேட் வந்து 6% நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் இல்லையா,
அது வந்து 0.06 வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ தட் நமக்கு இங்கே 0.09 கிடைக்குது. 4/0.09 போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 44.44ன்னு கிடைச்சிருது. ஸோ இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர், அதாவது நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ண 44.44 மைனஸ் நோ க்ரோத் வேல்யூ பெர் ஷேர். க்ரோத்தே இல்லை அப்படின்னா வேல்யூ பெர் ஷேர் எவ்வளோவா இருக்கும். இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸோ தட் நமக்கு என்ன வேல்யூ தெரியும்னா இப்போ கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ வந்து நம்ம ஃபியூச்சர் க்ரோத்காக அட்ரிபியூட் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் நமக்கு தெரியும் 44.44. நோ க்ரோத் வேல்யூ அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம் வேல்யூ பெர் ஷேர்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்தே இல்லை அப்படின்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது அந்த 10 அப்படியே எடுத்துப்போம், டிவைடட் பை கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 0.15 அவங்க கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணோம்னா நமக்கு 66.66 வந்து நோ க்ரோத் வேல்யூ பெர் ஷேர் கிடைச்சிருது. ஸோ இப்போ நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல -22.22 இருக்கு. நம்ம வந்து ப்ரெசென்ட் வேல்யூ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏன் இந்த கம்பெனியை டேக் ஓவர் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்க்க போகிறோம். Negative present value growth opportunity implies that the net present value of the firm's project is negative. ஸோ இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி நெகட்டிவாக இருந்தால் அதுலேருந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபர்மோட நெட் ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது என்பிவி வந்து நெகட்டிவாக இருக்குங்கிறது நமக்கு அதுலேருந்து தெரிய வரும். The rate of return on those assets is less than the opportunity cost of capital. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் தெரிஞ்சதான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 15% இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட கம்மியாக இருக்குங்கிறதும் இதுக்கு ஒரு கண்டிஷனாக இருக்குது. சச் எ ஃபர்ம் would be subject to டேக் ஓவர் டார்கெட். அந்த மாதிரி இருக்க ஃபர்ம் வந்து டேக் ஓவர் டார்கெட்டாக ஆகும். ஏன் அப்படின்னா இன்னொரு கம்பெனி வேறு ஏதோ ஒரு புது ஃபர்ம் வந்து அந்த கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ் 44.44 பர் ஷேருக்கு அந்த கம்பெனியை வாங்கிட்டு அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டென்ஷன் ரேஷியோ 60% வச்சுக்காம எல்லாத்தையுமே பே அவுட் ரேஷியோ, அதாவது 100% வந்து பே அவுட் ரேஷியோவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா ஏர்னிங்ஸையுமே டிவிடெண்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபர்மோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுனா, அதாவது நோ க்ரோத் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல 66.66 நோ க்ரோத் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணல, அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபர்மோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், வேல்யூ பெர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ தட் இந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வந்து அதை டார்கெட் கம்பெனியை அக்வயர் பண்ணி அவங்க வந்து அதை கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடுறதுனால இது டேக் ஓவர் டார்கெட்டாக ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் 10 பார்க்கலாம். XY லிமிடெட் ரீட்டைல் ஃப்ளாரிஸ்ட். XY லிமிடெடுங்கிறவங்க ஒரு ஃப்ளாரிஸ்ட் ஷாப் வச்சுருக்காங்க. இஸ் ஃபார் சேல் அட் அன் ஆஸ்கிங் ப்ரைஸ் ஆஃப் 62 lakhs. ஸோ அவங்க வந்து அந்த ஷாப் வந்து சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ ஆஸ்கிங் ப்ரைஸ்னால் 62 lakhsக்கு. யூ ஹாவ் பீன் கான்டாக்டட் ஃபார் எ பொட்டன்ஷியல் பையர் ஹூ ஹாஸ் ஆஸ்க்டு யூ டு கிவ் ஹிம் ஒப்பீனியன் as to whether the asking price is reasonable. ஸோ அந்த பையர் அதை வாங்கிக்க போகிறவங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த 62 lakhsங்கிற ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து ரீசனபிளா அப்படின்னு கேட்குறாங்க. த பொட்டன்ஷியல் பையர் ஹேஸ் ஒன்லி லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் XY லிமிடெட். ஸோ அந்த பையருக்கு வந்து XY லிமிடெடோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரியாது, ஒன்லி லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் தெரியுது. பொட்டன்ஷியல் பையர் டஸ் நாட் நோ தட் த ஆனுவல் கிராஸ் சேல்ஸ் ஆஃப் XY லிமிடெட் இஸ் அபவுட் 82 lakh. ஸோ இந்த XY லிமிடெட் இந்த ஃப்ளாரிஸ்ட் ஷாப்போட ஆனுவல் சேல்ஸ் கிராஸ் சேல்ஸே வந்து 82 lakhsக்கு இருக்குது. ஆனால் அவங்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 62 lakhsக்கு தான் கேட்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பையருக்கு தெரியாது இவ்வளோ கிராஸ் சேல்ஸ் இருக்குங்கிறது. அண்ட் தட் த லாஸ்ட் இயர்ஸ் டேக்ஸ் ரிட்டன் ரிப்போர்ட்டட் ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப் 8,40,000 பிஃபோர் டேக்ஸ். ஸோ லாஸ்ட் இயர்ஸ் ஆனுவல் டேக்ஸ் ரிட்டர்னில் வந்து ஆனுவல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8,40,000 இருக்குது ஆனுவல் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அது வந்து 8,40,000 இருக்குது. யூ ஹவ் கலெக்டட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் ஆஃப் செவரல் ரீட்டைல் ஃப்ளாரிஸ்ட் தட் வேர் அப் ஃபார் சேல் இன் த பாஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டேபிள் 1ல் கொடுத்துருக்க டீடைல்ஸ் அண்ட் டேபிள் 2ல் கொடுத்துருக்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா சிமிலர் ரீட்டைல் ஃப்ளாரிஸ்ட், அதாவது அந்த கம்பெனி மாதிரியே இருக்கக்கூடிய செவரல் ரீட்டைல் ஃப்ளாரிஸ்டோட டேட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ அண்ட் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஆஃப் அந்த ஃப்ளாரிஸ்ட் கம்பெனி ஷாப்ஸோடது இருக்குது. மொத்தம் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ் இருக்குது, மீன் ரேஷியோ ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்குது, மேக்ஸிமம் ரேஷியோ இருக்குது.
ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டு டாப் 10 பிளேயர்ஸ், அதாவது அந்த மார்க்கெட்டில் டாப் 10 பிளேயர்ஸோட PE ரேஷியோ அண்ட் PS மல்டிபிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிசெண்டிங் ஆர்டரில் இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ அண்ட் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோங்கிறது என்னன்னா, ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோங்கிறது அதாவது அந்த மார்க்கெட் வேல்யூ, இப்போ ரெவென்யூ, அந்த கம்பெனியோட ரெவென்யூ பெர் ருப்பிக்கு நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோவில் சொல்லியிருப்பாங்க. இதே ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோனா ₹1 ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த கம்பெனியோடதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வில்லிங் டு பே பண்ண இருக்கோம் அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து ஆனுவல் கிராஸ் சேல்ஸ், அதாவது 82 lakhs கிராஸ் சேல்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு இங்கே ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ தான் வந்து மோர் ரெலவெண்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ விட. ஸோ ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக அந்த ஒப்பீனியனை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அதான் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆவரேஜ் PS ரேஷியோ, ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மீன், அது வந்து 0.55 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, அதுதான் எடுத்துருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து 0.65 இருக்குது, அதுவும் தெரியும். ஆவரேஜ் PE ரேஷியோ ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து 3.29, PE ரேஷியோட ஆவரேஜ் எடுத்திருக்காங்க 3.29. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 1.52. எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண டேட்டாலேருந்து தான் எடுத்திருக்காங்க. The coefficient of variation of PS ratio is much lower than the coefficient of variation of PE ratio. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து PS ரேஷியோக்கும் PE ரேஷியோக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோட PS ரேஷியோடது ரொம்பவே கம்மியாக இருக்குது. From this we can infer that there is a wide dispersion in case of PE ratio than in case of PS ratio. ஸோ இதில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஏர்னிங்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறதுக்கும் சேல்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஸ்பர்ஷன் இருக்குது. ரெண்டையும் வந்து நம்ம ஒரே மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம வந்து இங்கே ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோவை கைடிங் ஃபேக்டராக எடுத்து அதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்கிங் ப்ரைஸ் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 62 lakh, ஆனுவல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 82 lakhs. இப்போ ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன, ஆஸ்கிங் ப்ரைஸ் டிவைடட் பை ஆனுவல் சேல்ஸ். அதில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.76 வந்து PS ரேஷியோ XY லிமிடெடுக்கு கிடைக்குது. இப்போ PS ரேஷியோ ஆஃப் XY லிமிடெட் இஸ் மச் ஹையர் தன் த இண்டஸ்ட்ரி ஆவரேஜ். ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து நம்ம ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரியில் ஃபைண்ட் அவுட் பண்ணது, இந்த இடத்துல நமக்கு மீன் பார்த்தீங்கன்னா 0.55ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை விட நமக்கு வந்து 0.76 வந்து இந்த XY லிமிடெடுக்கு ஹையராக தான் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஃபார் பிலோ தென் மேக்ஸிமம் PS ரேஷியோ 2.35. ஸோ இதே டேபிளில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது மேக்ஸிமம் PS ரேஷியோ ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து 2.35ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கும் நம்ம கிட்ட இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0.76 தான் இருக்குது. So that the ratio of XY limited is lying between 8th and 9th highest of the top 10 players of the industry. ஸோ நம்ம இங்கே டேட்டாவில் டாப் 10 பிளேயர்ஸோட PS ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.35 இருக்குது, மினிமம் பார்த்தீங்கன்னா 0.68 இருக்குது. அதாவது 10th பிளேஸில் 0.68 இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்க 0.76 பார்த்தீங்கன்னா 8th and 9th பிளேஸ், அதாவது 0.85ங்கிறது 8th பிளேஸ்லையும் 0.72ங்கிறது 9th பிளேஸ்லையும் இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் தான் நமக்கு கிடைச்சிருக்க டேட்டாவில் இருக்குது. In other words, XY limited would need to be among 22%. ஸோ இந்த 22% எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா 8th and 9th பிளேஸ்க்கு நடுவில் இருக்கிறதுனால ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. 8 + 9 divided by 2, அதை தான் இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 + 9 divided by 2 whole divided by 38 into 100 போட்டோம்னா 38ங்கிறது என்னன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த டேட்டாவில் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ் வந்து 38, அதனால் அதை பேஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறப்போ நமக்கு வந்து 22nd பிளேஸில் நம்ம இருக்கோங்கிறது நமக்கு தெரியுது. 22nd most desirable florist business to justify the asking price of 62 lakh with annual gross sales of 82 lakh. If the sales are likely to hold in the coming years, the price may be. ஸோ இதே சேல்ஸ் வந்து கம்மிங் இயர்ஸ்லேயே அப்படியே ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து the ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னா 0.85 வந்து 8th year ப்ளஸ் 0.72 9th position 8th yearல 8th position ப்ளஸ் 9th position divided by 2 into 82 lakhs வந்து அந்த கிராஸ் சேல்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு சேல்ஸ் வேல்யூ வந்து இதே ஹோல்ட் ஆச்சுன்னா 64.37 lakhs இருக்கும். Provided the buyer believes that XY limited is superior retail florist. ஸோ இந்த டாப் 10ல இருக்கிறதுனால XY limited வந்து நம்ம superior retail florist-ஆ கன்சிடர் பண்ணி அந்த ஃபியூச்சர் சேல்ஸ் ஆர் நாட் லைக்லி டு ஃபால், ஃபியூச்சர் சேல்ஸும் அப்கமிங் இயர்ஸில் இதே மாதிரி ஹோல்ட் ஆகுங்கிறத நம்ம அசியூம் பண்ணிவிட்டு ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 62 lakhs வந்து ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து
இந்த பிரைஸ் ஹோல்ட் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ சேல்ஸ் பிரைஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுல 64.37 lakhs இருக்கிறதுனால இந்த 62 lakhsங்கிற ஆஸ்கிங் பிரைஸ் வந்து ரீசனபிளா தான் இருக்கு நம்ம வந்து கன்க்ளூட் பண்றோம். However, the buyer should make sure that the florist account reflect a true and fair view of business before he arrives at the final decision. ஸோ இதை அசியூம் பண்ணி நம்ம போட்டிருக்கிறதுனால இந்த ஃப்ளாரிஸ்டோட கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்குங்கிறத அசியூம் பண்ணி நம்ம இந்த டெசிஷனை எடுத்திருக்கதா நம்ம வந்து கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், தேங்க்யூ.